இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது, ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தியாடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன் விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸ் உடன் அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. ஓ, பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, she can. நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய தூணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி.
ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? எம்மி, டேனி, நமக்கு அது தேவை. குவெண்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவெண்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சிப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின் சுபா சிப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான். ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சிப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சிப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய தூண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சூத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறான்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள்னா அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். நன்று. எனக்கு ஒரு பெரிய இயந்திரம் உள்ளது. M&M உடன் நாதனைக்கு உள்ளது. அவற்றில் சிங்குவான். நான் சகமத்து கொடுக்குறேன். மிட்டாய்கள் எல்லாம் மேசையில ஊத்துங்க. அது ரொம்ப சுவையா தெரிகிறது. உங்களுக்கு ஒரு யுக்தி காட்ட செய்யறோம். இத போட்டு சாப்பிட தரையில சரின்னு சொல்லுங்க. எப்படி இது பிடிச்சது? வாவ், அது அற்புதமா இருந்தது. சுவையா இருந்ததால எனக்கு இன்னும் சிறந்த யுக்தி தெரியுது. அதுக்கு என்ன ஒரு ஸ்லிங் ஷாட் தேவைப்படும். இங்க ஒரு நொறுக்கு தொட்டியை வைப்போம். அதை இழுக்கின்றாம். அப்படியே விடுவோம். மிட்டாய் நேராக என் வாய்க்குள் பறக்கிறது. நான் அதை பிடித்தேன். சுவையாக இருக்கிறது. ஆச்சரியம். மெலிசா, அது பாத்தியா? அருமை. மீண்டும் செய்ய முயற்சிக்கிறேன். அது மேல தூக்கி. ஓ ஆஞ்சல், மன்னிக்கும் பறவையே. உன்னோட மோத விரும்பல. ஓ, நான் ஒப்பனைய வைக்கிறேன். சரி, நாணயத்தையும் பெற்றுட்டேன். இப்ப மெலிசா. ஆஹா, நாதன், அது நீ மட்டுமே செய்ய முடியும். எனக்கு ஒரு சாதாரண அளவு M&M's உள்ளது. அதை ஒரு ஸ்பூன் மூலம் முயற்சிக்கிறேன். அது ஸ்பைகா இருக்குது. இன்னும் வேண்டுமென விரும்புகிறேன். இங்கு நிறைய மிட்டாய் உள்ளது. நான் எப்போதுமே இவற்றை சாப்பிட முடியும். என் கை ஏற்கனவே சோர்ந்து விட்டது. ஸ்பூனை பிடித்திருப்பதால். நாதன், உனக்கு என்ன வேண்டும்? மெலிசா,
நீ சோர்ந்து போனால் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து உனக்கு உணவளிக்கலாம். நானே யோசிக்கிறேன். வாருங்க. என் மிட்டாய்கள் எங்க? ஓ, என்ன நடக்குது? நாதன், நீ என்னை உணவூட்டி வைக்கல. நீ என் மிட்டாய்களை உனக்கே உணவூட்டி கொடுற. நான் அதை அனுமதிக்கல. என்னிடம் எவ்வளவு எஞ்சி இருக்கிறது? ஓ இல்லை, நிறைய இல்லை. நாதன், இது உன் தவறு. காத்திரு. இருளால் நான் பயப்படுகிறேன். இதை அகற்றவும். ஓ, ஏன் இது அகற்றப்படவில்லை? எனக்கு உதவி தேவை. ஓ, நான் மிட்டாய் கண்டுபிடித்தேன். ஆம், சுவையாக இருக்கிறது. இதன் மூலம் எந்த இருளும் பயமில்லை. ஆம், நாதன் வழக்கமானது போல அவனுக்கு அவனது சொந்த பாணியானது மற்றும் அவனது சொந்த உலகம். இப்பொழுது என்னுடைய தரம். எனக்கு பெரிய அளவு இனிப்புகள் உள்ளன. அதையெல்லாம் எனது கண்ணாடியில் வைக்க விரும்புகிறேன், ஆனால் அது வேலை செய்யவில்லை. ஏன்? வாங்க, இது கூலர் அல்ல. வெளியே போ. ஓ சை, இத பற்றி சிந்திக்க வேண்டியதுதான். ஓ, நான் ஏதோ ஒரு யோசனை செய்து விட்டேன். இந்த திட்டத்தை பார்ப்பேன். இவை சர்க்கரைடாய். மீண்டும் அவற்றை திட்டத்தில் பார்க்கிறேன். இவை இந்த குழாயிலிருந்து நேராக கண்ணாடிக்கு செல்கின்றன. சரி, மீண்டும் முயல்வேன். இந்த கிளாஸை வச்சிடலாம். MRU, இது வெளியில வரல. ஆஃப். என் இனிப்புகளை சின்ன விரும்புகிறேன். வா, கவலைப்படாதே ஜூலி. நேசன், அவளுக்கு உதவி செய். சரி, நான் இங்கே என்ன நடக்கிறதை பார்ப்பேன். ஜூலி, உனக்கு மிட்டாய் வேண்டியது எனக்கு ஏற்கனவே புரிகிறது. இப்போதே எல்லாவற்றையும் தீர்வு காண்றேன். நாம் பாட்டில் மிட்டாய்களை எடுத்து உன் கிளாஸை உயர தூக்குகிறோம். அப்படியே எனக்கு கூட. ஓஹோ நாதன், நன்றி. இங்கே எவ்வளவு பராக்களோ இருக்கின்றன. ஒரே ஐயோ, நீ செய்து காட்டினாய் நாதன். ஆனால் எனது கண்ணாடி இன்னும் காலியாகவே இருக்கிறது. இருந்தாலும் நீ ஏன் மாதிரியானது தெரியுமா? அது அவசியமில்லை. நான் மேசையிலிருந்து இனிப்புகளை சாப்பிட முடியும். இது இன்னும் சுவையா உள்ளது. அதை கூட்டியா செய்வோம். சரி, சூப்பர் இல்ல? ஆம், ஒரு எளிய கோழிப்பது மட்டும். மெலிசா அதை பெற்றுவிட்டாள். இது கண்டிப்பாக ருசிகரமாக இருக்க வேண்டும். ஆனால் ஜூலிக்கு ஒரு சராசரி அளவு KFC கோழிப்பதுகள் உள்ளன. சுவையாக இருப்பது வேண்டும். ஆனால் நாதன் எல்லோரிலுமே அதிர்ஷ்டசாலி. அவருக்கு மிகப்பெரிய அளவிலான கோழிப்பதுகள் உள்ளன. மெலிசாவுடன் தொடங்கலாம். விரைவில் முயற்சி செய். சரி, நான் சம்மதிக்கிறேன். ஒரு முறையாவது முயற்சி செய்யலாம். ஹோம், இதன் வாசனை சுவை மிக இனிமையாக இருக்கிறது. ஹோம், ருசியாக இருக்கிறது. சந்தையில் இருந்து பங்கோட்டை முடிக்க வேண்டும். ஓ, மன்னிக்கவும், நான் அவ்வாறு நினைக்கவில்லை. ஆனால் உங்கள் முடியில் எலும்பு இருக்கும்போது நீங்கள் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். நான் சிரிக்கவில்லை. எனக்கு ஒரு பெரிய திருக்குச்சி உள்ளது. என்னை ஒரு பழமையான மனிதரை போல நினைவூட்டுகிறதா? எலும்பை அகற்றுங்கள். சரி சரி, கோபமாகுங்க. நல்ல, சும்மா அதை திரும்ப எரிந்து விடுகிறேன். அதுதான் சிறப்பு. இப்போது என் கட்டம். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு KFC சிக்கன் பிடிக்கும். ஓ ஐயோ, அந்த சதுரை என்பது கடினம்தான். இருங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. அனைத்து செகண்ட் கால் துண்டுகளையும் மேசையில் ஊற்றி விடுகிறேன். பக்கெட்ல ஒரு தொலையை உருவாக்கி எப்பயல் எலும்புகளை விரைவாக எவ்வாறு நீக்குவது அப்படின்னு என்னால தெரியும். நாங்கள் ஒரு கோழி கால் தலை துளையில போட்டா இறைச்சி பக்கெட்ல உள்ளே இருக்கும், எலும்பு வெளியே இருக்கும். சுவையானது. யம். சாப்பிடுவோம். இது ஒரு சிறந்த யோசனை. மெலிசா ஏற்கனவே என் கோழி கறிக்கு கண் வச்சுட்டா. இல்ல இல்ல, பார்க்காது. இதை நான் எல்லாம் சாப்பிடி விடுவேன். பார்க்கலாம். வாவ், அத பாருங்கள். நான் மிகவும் பசிக்கிறேன். எல்லாவற்றையும் சாப்பிடத்தான் ரெடி. உங்களுக்கும் KFC பிடிச்சிருந்தால் கருத்துக்களில் எழுதுங்கள். நான் உனக்கு அடுத்ததை பிரஷ் பிரதியை சாக்க முடியாது. இந்த கால் இது மிகவும் அருமையா இருக்குது. இந்த கோழி உலகிலே சூடையான நான் இதமும் விரும்புகிறேன். நேதன், உனக்கு கோழி ரசிகர்கள் ஏறக்குறைய இருக்கின்றனர். அவர்கள் அதை முயற்சிக்க விரும்பி. நீ ஏற்கனவே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா? அதுவே ரொம்ப சீக்கிரம். நீ நிரம்பல. எனக்கு ஒரு கற்பனை உள்ளது. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். பெண்களே, எனது உடை உங்கள் விருப்பத்திற்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் KFC உரிமையாளர் போல இருக்கிறேனா? சரி, எனது முகம் பொருந்துவதில்லை. ஆனால் நீங்கள் சில பேக்கேஜிங் வெட்டினால் அதை சரி செய்யலாம். நீங்கள் KFCக்கு செல்வதா? நண்பர்களே, நான் இங்கே உரிமையாளர். எனது பிரத்யேக சிக்கனை ஒரு பக்கெட் எடுத்துக் கொடுங்க. அதை திருப்பி கேடுங்கள். பை பை. அது கர்னல் சாண்டர்ஸா?
நீ கொரல் சாண்டர்ஸா நடிக்க முடியும் யாரும் நம்ப மாட்டாங்க. நீ ஒரு சேவல் இலவசமா கிடைக்கும், அது சூப்பர். அத பெண்களோட பகிர்ந்து கொள்ளணும். அருமை, இருமையாக இருக்குது. வந்து விடுவோம். நேதனுக்கு சிறிய ஐஸ்கிரீம் கோன் இருக்குது. மெலிசாவுக்கு சராசரி பகுதியாக உள்ளது. இது ருசியாக இருக்கும். ஆனா ஜூலிக்கு மிகப்பெரிய அளவுல ஐஸ்கிரீம் கிடைச்சது. நான் முதலில் இருக்க போறாய், ஏனால் உன் பகுதி சிறியது. என்னை சிந்தித்தாய். மேலிசா, இங்கதாரு பண்ண வேண்டாம். இப்படி ஐஸ்கிரீம்க்கு சரி தங்க கரண்டி வேண்டும். என்ன நினைக்கிற? அத பாருங்க. ஓ அற்புதம். நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? ஓ இப்ப பாப்போம். எனது ஐஸ்கிரீமை நான் முயற்சி செய்யணும். இது எங்கே? ஓ இதோ இங்க இருக்கு. சரி, சிறிய கரண்டி. நல்லா வேலை செய்யல. சாப்பிடுவேன். இப்படிதான் ஒரே நேரத்துல. என் பற்கள் உடைத்து விட்டது. ஓ இல்ல. ஓ ஓ கரண்டி பயிற்சி எடுத்துலாமா? முயன்று பார்ப்போம். இருக்கிறது. ஒவ்வொரு கரண்டியிலும் ருசி மெருக இருக்கிறது. மிகவும் நன்று. ஆவோ கடுங்குளிர் சுருக்கி. இப்படி ஒன்றும் நடக்க முடியாது. மீண்டும் இல்லை. மெலிசா உறைந்து விட்டாள். ஜூலி, அவளை காப்பாற்றுவாயா? யோ, நான் நல்லா இருக்கிறேன், நன்றி. ஆனால் இப்பொழுது அது உன் நேரம், ஜூலி. மெய்யிலுமே? ஓ ஆமாம். நான் என்ன செய்ய வேண்டும்? பயமாக இருக்கு. ஒரு ஸ்பூன் எடுத்து சென்று முயற்சிப்பேன். ரொம்ப சுவையா? மஞ்சள் ஐஸ்கிரீம் பந்தை முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. நான் அதில் பாதியை சாப்பிட்டு விட்டேன். நான் மிகவும் குளிர்கிறேன். ஓ ஜூலி, என்ன ஹாலிஸ்மியம் டென்னிஸ் சொல்லிச்சிருக்கா? மிகசான ஹாலிஸ்மியம் சொல்லுகிறேன். அட முடியாது. ஜூலி நமது கண்களுக்கு முன்பே ஒளிந்து விட்டார். மெலிசாவும் ஒளிந்து விட்டார். நாதனும் கூட. அவர்கள் அனைவரும் ஒளிந்து விட்டார்கள்.